என்னாச்சு? அப்போ திருட்டுத்தனமா நீங்க என்னதான் பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணீங்களா என்ன? நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். நான் எதுக்காக நடிக்க போறேன்? திடீர்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது நீ டென்ஷனா இருந்த, அதனால உங்ககிட்ட கேட்டேன். ஆர் யூ ஃபைன்? எவ்ரிதிங் ஓகே? ஆக்சுவலி நீங்க என்ன திடீர்னு கூப்பிட்டீங்கல்ல, அதான் பயந்துட்டேன். அத கையில என்ன வச்சிருக்க? ஒன்றும் இல்லை. லிசன், நான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது எனக்கு தூக்கம் வராதப்பெல்லாம் திரும்ப தூக்கம் வர்றதுக்காக நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு நானே டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன், மீ டைம். சாரி, நான் தான் உன்னுடைய மீ டைம்ல இன்டரப்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். குட் நைட். குட் நைட். அந்த லாக்கெட். லிசன் பிருந்தா, உன்னோட லாக்கெட்டோ செயினோ ஏதோ ஒன்று கீழே இருக்கு. ரிலாக்ஸா வா, நாங்க டேபிள்ல தான் வச்சிருக்கேன். ஐம் சாரி, நீ கதவை கொஞ்சம் லாக் பண்ணிக்கோ. சாரி. அது ஆக்சுவலி நான் ஏதோ எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். பொலி லெஃப்ட் ட்ராயர்ல இருக்க பேப்பர் பேக்கெட்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜஸ்ட் லைக் தட். நீ வேற எதையும் மறந்துடலையே? நான் எதையும் மறக்கல, நீங்க தான் மறந்துட்டீங்க. இன்னைக்கு நான் வைக்க போற முதல் விருந்து, அதையாவது நீங்க எனக்கு ஞாபகப்படுத்திருக்கலாம். என்ன பண்ணலாம் நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன்ல. ஆனா நீங்க எனக்கு எதையும் ஞாபகப்படுத்தவே இல்லை. ஆனா நான் தான். ஓ நோ நோ நோ, வேண்டாம். நீங்க எதுவும் சொல்லாதீங்க, நான் எதுவும் கேட்க விரும்பல. எல்லாரும் டிஃபன் சாப்பிட வந்திருப்பாங்க. பட் சீரியஸ்லி நான் தான் உங்ககிட்ட. நிலவே வெண்ணிலவே நினைத்தாலே நித்தாயே உன்னாலே உறங்காமல் கிடந்தேனே. என் உயிரே என் உறவே என்னுடன் பேசும் நிலவே கண்ணுறங்காத இரவில் என் விழி மேல் விழும் ஒளியே உன்னிலாக தொடர்ந்தேன் உன் சிறகாக இருந்தேன் உன் நினைவோடு நடந்தால் நான் ஆரடி வானவிலாகிறேன் நிலா என் காதலே. என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் கூட இன்னும் காமெடி பண்ணிட்டு இருக்கியா? ஷட் அப். என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு பேர் இருக்கு, பிரதீக். ஆ, ஆஸ்டக் ப்ராலி, ஆஸ்டக் பிரதீக். ஆமா ஆமா, வெரி ஃபன்னி. சிரிச்சிட்டேன். என்னாச்சு? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இட்லிய பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா என்னன்னே தெரியல, எனக்கு இட்லி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஐம் சாரி, நான் இன்னைக்கு பூரி, மசாலா கிழங்கு, அப்புறம் ரவையில அல்வா, மசால் தோசை, ஸ்பெஷலா ஸ்வீட் எல்லாமே பண்ணிருக்கேன். நீ உண்மையாவே ரொம்ப நல்லா தான் பண்ணிருப்ப பிருந்தா. தேங்க்யூ பிருந்தா, தேங்க்யூ. இதெல்லாம் உங்க அம்மாவோட ரெசிபியா? ஆமா. அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வயிறு எரியும். அதாவது ஆசைப்பட்டு இந்த மாதிரி காரமா சாப்பிட்டா வாயும் வயிறும் எரியும்ல. அட பிருந்தா, சீக்கிரமா பரிமாறு. எனக்கு இப்பவே பசி கபகபான்னு வந்து. சரி பாட்டிமா.
ஏன் இப்படி பண்றீங்க? வாவ் சூப்பரா இருக்கு. வாவ் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. தருவாங்க, இருங்க. அட மெதுவா மெதுவா சாப்பிடுங்க. கார்த்தி, எல்லாமே நல்லா ஆனா பிருந்தா ஒரு விஷயம் மறந்துட்டியே. என்ன பாட்டிமா? யோசிச்சு பாரு. அட மக்கு, இந்த சடங்குல புருஷனுக்கு பொண்டாட்டி தான் முதல்ல ஊட்டி விடணும். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு கல்யாண பொண்ணு சமைக்கிற முதல் விருந்துல முதல் வாய் இந்த வீட்ல இருக்க யங் மெம்பருக்கு தான் போய் சேரணும். அப்படின்னா எனக்கு தான் கொடுக்கணும். அப்ப அது பாட்டிமாக்கு தான் கொடுக்கணும். சாப்பிடுங்க. ஏண்டா உனக்கு இந்த அவசரம் வீடு புத்தி? கண்டுக்காத. அத்தை போதும் 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 நிறுத்துங்க. ஓவரா சிரிச்சு சிரிச்சு உங்க பல்லெல்லாம் அப்படி கொட்டிட்டு போகுது. கண்ட்ரோல். வாங்க விஷாகா மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஜாயின் அஸ். Thanks. Actually, I really missed India. India also missed you. உங்க கும்மாளம் முடிஞ்சதுன்னா சாப்பிடலாமா? உங்களுக்கு தான் இல்ல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அது சரி பிருந்தா, முக்கியமான விஷயத்தை எப்படி நீ மறந்த? எதை பாட்டிமா? அப்போ தேவ் உனக்கு சொல்லலையா? தேவ் சொன்னா நான் பிருந்தா தான் மறந்துட்டா. ஒரு நிமிஷம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எதை பத்தி சொல்லி நான் எதை மறந்து போயிட்டேன்? இங்க பாருங்க தேவ், எனக்கும் பாட்டிமாவுக்கும் நடுவில் சண்டை மூட்டி விட பார்க்காதீங்க. அதெல்லாம் சரிம்மா. ஆனா பிருந்தா, நான் தேவ் கிட்ட கொடுத்த செட்டை நீ போடவே இல்லையே. தேவ், நீ அவளுக்கு கொடுத்தியா இல்லையா? கொடுக்கல. எப்ப கொடுத்தீங்க? என்ன என்ன பேசுற நீ? நான் தான் உன்கிட்ட கொடுத்தேன். எப்ப கொடுத்தீங்க? நேத்து ராத்திரி கொடுத்தனே, அதையும் மறந்துட்டியா? எப்ப கொடுத்தீங்க நீங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. நேத்து ராத்திரி கொடுத்ததையும் மறந்துட்டியா? இப்போ ஓ, விஷாகா கிட்ட கொடுத்துருப்பா. அவதானே நேத்து நைட் என்ன மாதிரி இங்க இருந்தா. பாட்டி, நான் கண்டிப்பா இவகிட்ட கொடுத்தேன். என்னாச்சுமா, உனக்கு அது பிடிக்கலையா? ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு பாட்டிமா. அது இன்னைக்கு போட்டாகணும்னு தேவ் என்கிட்ட சொல்லல. அது தேவோட தப்பு தானே. அதை சொல்லிருக்கணுமா இல்லையா? முதல்ல கொடுக்கலன்னு சொன்ன, இப்ப நான் சொல்லலன்னு சொல்றேன். உனக்கு என்னதான் ஆச்சு? வளரிட்டே இருக்க. போதும் போதும் விடுங்க. நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் எனக்கும் பாட்டிமாக்கு நடுவில் எந்த சண்டையும் சரி வராது. சரி போதும், 2 பேரும் விடுங்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க. அதாவது சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். இதுக்கு தான் நான் பக்கத்துலயே ஸ்வீட் வச்சிருக்கேன். எனக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரியுமே, நீங்க ஸ்பைசியா எதுவும் சாப்பிட மாட்டீங்கன்னு. தேங்க்ஸ். அக்கா, இவ நம்ம வாயை மட்டும் எரிய வைக்கல, நம்ம வயித்தையும் சேர்த்து எரிய வைக்கிறா. Dad. சாரி. ஒண்ணும் இல்ல, சாப்பாடு ரொம்ப சூப்பர். வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய சாப்பிட்டேன். சரி தேவ், மாதவோட யுஎஸ் மீட்டிங்கை பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சா? சீட்டிங்க பத்தியா? இல்ல மீட்டிங்க பத்தியா? அவரோட மீட்டிங் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கும். இப்போ யுஎஸ்ல இருக்கிற அசோசியேட் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது. அங்க எல்லாமே ரொம்ப ப்ராப்ளமா இருக்குன்னு சொன்னா. அவர் பிஸியா இருக்காரா? ஐ அம் ஷூர் அவர் எப்போ ஃப்ரீ ஆகுறாரோ அப்போ உங்களுக்கு கால் பண்ணுவாரு. தேங்க்ஸ். வா, இப்படி சீக்கிரம் வா. என்ன ஆச்சு? விஷாக்கா, இவ்வளவு பெரிய விஷயத்த நீ எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்ச? தேவ் உங்ககிட்ட ஜுவல்லரி கொடுத்திருக்கான், அதுவும் பாட்டி கொடுத்தது. அதே நீ என்கிட்ட இருந்து மறைச்ச. ஏன்னா அது எனக்கு அவ்வளவு முக்கியமா தெரியல. ஆனா நீ எதுக்காக இதை இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்கிற? நீ ஒன்னும் இந்த கல்யாணத்தை அவ்வளவு சீரியஸா பண்ணிக்கல. என்ன? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுல்ல.
நீ என்னோட உருவத்துல இங்க இருக்கும்போது நான் இல்லாதப்ப நடந்த விஷயங்களை நீ என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? அப்படி இல்லைன்னா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. இங்க பாரு பிருந்தா, அவன் ஜுவல்லரியை கொடுக்கும் போது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா எதுவுமே சொல்லல. அத அவன் கொடுக்கும் போது வெளியில ஏதோ ஒர்க் இருக்கும் போல இருக்கு, ரொம்ப அவசரமா கொடுத்துட்டு போனான். அதனால என்னோட கவனம் ஜுவல்லரியை விட்டுட்டு அவன் எங்க போறாங்கிறதுல மட்டும் தான் இருந்துச்சு. அப்ப தேவ் எங்க தான் போயிருந்தா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவன் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். இன்ஃபேக்ட் அவன் இன்னொரு விஷயமும் சொன்னான். எங்க பாரு பிருந்தா, நீங்க ஃபிட் ஆகல, உன்னால இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னா நீ உன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னான். என்னது? கொஞ்ச நாளைக்கு மட்டும், உனக்கு வேணும்னா கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வரலான்னு சொன்னான். தேவ் அப்படி சொன்னானா? ஆமா, இதுதான் சொன்னான். ஆனா அவன் சொன்ன எதையுமே நான் கண்டுக்கல. ஏன்னா நீ இங்க இருக்கணும்னு எனக்கு தான் நல்லா தெரியும்ல. என்ன ஆனாலும் சரி, நானும் இங்கேயே இருந்து எல்லாரையும் கண்காணிச்சாகணும். தேவ் உண்மையிலேயே அப்படிதான் சொன்னானா? நான் இங்க ஃபிட் ஆகலன்னா என்ன எங்க வீட்டுக்கு போக சொன்னானா? பிருந்தா, எனக்கு தெரியும் அவன் உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஆனா ஒண்ணு என்னால சொல்ல முடியும், இந்த வீட்ல உனக்கு ஏதாவது ஆபத்து இருக்குன்னா அது தேவால தான். எல்லாத்தையுமே அவன் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இங்க நடந்த எல்லா சூழ்ச்சியிலுமே கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நீ எல்லாத்தையுமே யோசிச்சுதான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் எப்பவும் மறந்துடாத, உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உன்னோட அம்மா தான். சரிதானே? நேத்து இந்த டாலரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து பிருந்தா கிட்ட எதுவுமே சொல்ல முடியலையே. இதுக்கு என்ன அர்த்தம்? பிருந்தாக்கு இதோட சக்தி புரியலையா? இல்ல இது அவகிட்ட இருந்து பிரிஞ்சிருச்சா? இல்ல 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 பிருந்தா, பிருந்தா தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாத. அப்படி பண்ணிட்டா என்னால உன்கிட்ட பேசவே முடியாது. என்னால உனக்கு எந்த தகவலும் அனுப்ப முடியாம போயிடும். பிருந்தா அப்படி மட்டும் பண்ணிடாத. அப்படி எல்லாம் பண்ணவே பண்ணிடாத. இந்த டாலர் எப்படியாச்சும் உன்கிட்டயே வச்சுக்கோ. இந்த தப்ப மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாத. நான் உங்ககிட்ட ஒரு பொருளை காட்டணும். ஒன் செக். எங்க போச்சு? அது இருக்கு. இது பாரு, எனக்கு இந்த லாக்கெட் கிடைச்சது. இந்த லாக்கெட் பேசும். என்ன? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சிக்னல் கொடுக்கும். இது எதையாவது நமக்கு சொல்ல வரும். ஐ மீன் கம்யூனிகேட் பண்ணோம். அதாவது நேற்று ராத்திரி நாம 2 பேரும் பேசி முடிச்சோம்ல, அதுக்கப்புறம் இது எனக்கு நாகினியோட படத்தை காமிச்சது. அது கூடவே ஆபத்துன்னு காமிச்சது. அப்படின்னா இது மூலமா மானசா இவ கூட பேசணும்னு நினைக்கிறா. இல்ல, அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். நீ என்ன பண்ற? உனக்கு இது தெரியாது. இந்த மாதிரி பொருட்கள்ல ரொம்ப ஆபத்தானது. இது சாத்தானோட சக்தி. இதனால என்ன வேணும்னாலும் பிரச்சனை வரலாம். இது சாத்தானோட சக்தியா? இல்ல இல்ல இல்ல, அம்மா இது மூலமா என்கிட்ட பேச விரும்புறாங்க. இத டெஸ்ட் பண்ணி பாக்க. இல்ல, நான் இத யூஸ் பண்ணி எப்படியாவது என்னோட அம்மாவை கண்டுபிடிச்சே ஆகணும். நான் கண்டிப்பா அவங்கள காப்பாத்துவேன். அப்புறம் இது யார ஆபத்துன்னு சொல்லுதோ அவங்களையும் நான் கண்டுபிடிக்கணும். சரி, அதை என்கிட்ட கொடு. ஒரு நிமிஷம். வந்துட்டாரா? நான் இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ, சொல்லுங்க. நான் அதை வந்துட்டேன். இல்ல, ஒரு தடவை அதை என்கிட்ட கூட. இதை பத்தி அப்புறமா பேச. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போறேன். என்னாச்சு பிருந்தாமா? எதுக்காக என்ன இவ்வளவு சீக்கிரம் வர சொன்ன? புரோகிதரையா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நாகினிகள் எது மூலமா பேசிக்குவாங்க? அவங்க நேரடியா பேசிப்பாங்களா இல்லைன்னா சங்கீத பாஷையில பேசுவாங்களா? நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க தூரமா இருந்தா கூட அவங்களால பேசிக்க முடியுமான்னு கேக்குறேன். நிச்சயமா. நாகினியை பொறுத்த வரைக்கும் காலம், தேகம், தேசம் எதுவுமே தடையா இருக்காது. அவங்களோட சக்தி மிக மிக பெருசு. அது சரி, எதுக்காக இதெல்லாம் கேக்குறம்மா? பண்டிதரையா, இந்த லாக்கெட் எனக்கு ரொம்ப வித்தியாசமான சிக்னல் கொடுக்குது. உண்மைதான். இந்த லாக்கெட் எனக்கு சிகப்பு கொடி கோயிலுக்கு வெளியே கிடைச்சது. இது எனக்கு கிடைச்சதுல இருந்து இதுல இருந்து ஏதேதோ சிக்னல்ஸ் எல்லாம் வருது. என்னால அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. எப்படிமா? நாகினியோட சிக்னல்ஸ். சரி, நீ ஒரு நாகினிங்கிறது உன்னை தவிர மானசா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா தான் என்கிட்ட பேச விரும்புறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? ஆனா எனக்கு அப்படிதான் தோணுதுயா. மானசா அம்மா தான் என்கிட்ட பேச விரும்புறாங்க. அவங்க தான் எனக்கு இந்த சிக்னல்ஸ் எல்லாம் அனுப்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு சொல்ல விரும்புறாங்க. ஆனா நேற்று ராத்திரில இருந்து இது ஜொலிக்கவே இல்லை. எனக்கு எந்த சிக்னலும் கொடுக்க மாட்டேங்குது. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை மானசா அம்மாவோட உயிருக்கு ஏதாவது. எதையும் சொல்ல முடியாதுமா. ஆனா இது எப்பவுமே உன் கையில தானே இருக்கும் இல்லையா? இல்லையா, நான் இதை என்னோட இடுப்புல தான் போட்டிருந்தேன். அப்பெல்லாம் இது ஜொலிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட இடுப்புல இருந்து இதை கழட்டிட்டேன். ஏன்னு தெரியல, அதுக்கப்புறம் இது ஜொலிக்கவே இல்லை. நீ தப்பு பண்ணிட்ட பிருந்தா.
இதை நீ உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கவே கூடாது. சரிங்க பண்டிதரையா, நான் இதை இப்பவே இல்ல போட்டுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இங்க வேண்டாம். உன்னை யாருமே பார்க்காத இடத்துல வச்சுதான் நீ இதை திரும்பவும் போட்டுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்குமா, இந்த லாக்கெட் விஷயத்துல நீ யாரையுமே நம்ப கூடாது. முக்கியமா இதை யார் கையிலயும் நீ கொடுத்துட கூடாது. சரி, நீ கிளம்பு. நான் சொன்ன விஷயம் எல்லாம் மனசுல இருக்குல்ல, நீ உள்ள போயிடு, நானும் கிளம்புறேன். எங்க போயிட்டு வர? வெளியே போயிட்டு வரேன். நான் கீழே போயிட்டு வரேன். உன்னால பாட்டி என்னெல்லாம் கேட்டாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? நீ சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி வந்து போயிருக்கியா? சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஆனா அது வேற இது வேறன்னு சொல்றாங்க. உனக்கான ஸ்பேஸை நான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அத ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்பேஸை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஐ நோ தட். எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுல எந்த ப்ராப்ளம் இல்லை. என்னோட ப்ராப்ளம் எல்லாம் போய் தான். போய் சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. பூசாரி மாதிரி ஒருத்தர் வந்துட்டு போனாரு. யார் அவரு? அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் வெளியே போனேன், நான் அவரை பார்த்தேன், அவர்கிட்ட பேசினேன். ஆனா அதை சொல்றதுக்குள்ள நீங்க பாட்டி அதை சொன்னாங்க. நீ உடனே காத்துல படம் வரைய ஆரம்பிக்காத. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அவர் யாருன்னு கேட்டேன். எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். உன்னால எங்கேயும் போக முடியாது. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பூசாரி யாரு? அந்த பூசாரி செகப்புக்குடி கோவிலோட பூசாரி. அவர் உன்னை எதுக்கு பார்க்க வந்தாரு? நான் தான் அவரை வர சொல்லியிருந்தேன். அது சுபமுகூர்த்தம் எப்போன்னு கேட்க கூப்பிட்டு. அது என்ன சுபமுகூர்த்தம்? ஐயோ, இது என்ன பெரிய வம்பா போச்சு. நீங்க என்ன பார்த்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க? ஏதோ குற்றவாளியை பார்த்து கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறீங்க. சரி, உனக்கு அவர் இவ்வளவு தெரிஞ்சவர்னா அவர் கல்யாணத்துக்கே கூப்பிட்டு இருக்கலாமே. ஏன்னா நீங்க அவருக்கு கல்யாணத்துக்கு எந்த இன்விடேஷனும் ஸ்பெஷலாலாம் அனுப்பல தேவ். இன்வைட் பண்ணாத கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. Listen, don't act smart. Listen, don't irritate me then. நான் இரிட்டேட் பண்ணல, உனக்காக கேர் பண்றேன். அதனால தான் கேட்கிறேன். நீ பூசாரின்னு ஒருத்தர் சொன்னால, இதுக்கு முன்னாடி அவரை நான் பார்த்ததே இல்லை. அதுக்காக தான் கேட்கிறேன். எனக்கு யாருன்னு தெரியணும். அவர் ஏதாவது ஃப்ராடா இருக்க போறாரு. ஐயோ கடவுளே, எனக்கு இப்பவே கண்ணு கட்டுதே. நீங்க பல வருஷமா இந்த ஊர்லயே இல்ல, ஆனா நான் வருஷ கணக்கா இதே ஊர்ல இருக்கேன். உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் பெரிய பூஜை நடக்கும் போதெல்லாம் பாதி பூஜை வீட்ல நடக்கும், மீதி பூஜை செகப்புக்குடி கோவில்ல நடக்கும். அங்கதான் இந்த பண்டிதர் ஐயாவை நான் சந்திச்சிருக்கேன். எனக்கு அவரை நல்லாவே தெரியும். ஓகே ஓகே, கிரேட். அப்புறம் ஸ்பேஸை பத்தி இப்ப உங்களுக்கு புரிய வச்ச மாதிரி பாட்டிமாக்கும் நான் புரிய வைக்கிறேன். வெயிட், ஐ அம் நாட் டன் இட். கேளுங்க. இன்னும் என்னெல்லாம் கேட்கணுமோ கேளுங்க. நான் ஏன் இந்த சாரியை கட்டிருக்கேன், நான் ஏன் இப்படி மேக்கப் போட்டிருக்கேன், நான் ஏன் இப்படி ஃப்ரீ ஹேர் நீ விட்டுருக்கேன். விட்டுருக்கிற லூஸ் ஹேரே நல்லா தான் இருக்கு. ஒரு பார்வை நீ பார்த்து சென்றாய், மறுபார்வை நான் பார்க்க தோன்றும். உன் விழி பல இல்ல, இதுக்கு மேல நான் எதையும் கேட்கறதா இல்ல. நான் இந்த பாட்டி உனக்கு கொடுத்த கிஃப்ட் நான் உனக்கே கொடுத்துடுறேன். புடி. வாவ், த்ரெட் வொர்க் பண்ண ஜுவல்லரியா? ஆனா இது எப்படி இப்ப கிடைச்சது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நவராத்திரி அன்னைக்கு எனக்கு போட்டுக்க பாட்டிமா கொடுத்தாங்க. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஜுவல்லரினா எனக்கு அவ்வளவு இஷ்டம். என்ன பண்ணிட்டு இருக்க பிருந்தா? உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிஃப்ட்டை நீ இப்பதான் பாக்குற. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் நேற்று ராத்திரியா அவன் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டான். கிரேசி, டோட்டலி கிரேசி. அம்மா, உனக்கு ஏதாவது ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இருக்கா என்ன? நேத்து இதை கொடுக்கும்போது நீ என்ன? நேத்தே நீங்க இதை என்கிட்ட கொடுத்துட்டீங்க. எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. ஐயோ, பாட்டிமா என்கிட்ட சொன்னது சரிதான். எனக்கு கல்யாணம் திடீர்னு நடந்துச்சு இல்லையா? சோ அட்ஜஸ்ட் பண்றதுல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன். நடக்கிற எல்லாத்தையும் உடனே மறந்துடுறேன். இப்ப பாருங்க, இந்த கல்யாணம் உடனே நடந்ததுனால நிறைய பேரை கல்யாணத்துக்கு கூப்பிட முடியல. ரிசப்ஷன் நடக்கல. ரிசப்ஷன் நடத்தணுமா? நடத்தணும்னா சொல்லு, நடத்திடலாமே. ஆக்சுவலி அதுவும் உண்மைதான், நடத்திடலாம். எப்ப பண்ணலாம் நீ சொல்லிடு. இன்னைக்கே பண்ணிடலாம். என்னைக்கா? இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி பண்ண முடியும்? அந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க. நீங்க ஊன ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீ சொல்லி நான் ஏதாவது வேண்டாம்னு சொல்லிருக்கேனா? நான் இதைதான் போட்டுக்குவேன். ஐ லவ் திஸ். பாட்டிமாக்கு எப்படி ஞாபகம்? பாட்டிக்கெல்லாம் ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருந்துச்சு.
Listen, you deserve better. Actually, you deserve the best. இந்த நாள் மட்டும் எல்லாத்தையும் நாம் அன்போடு செஞ்சோன்னா அது எல்லாத்தையும் ஸ்பெஷலாக மாற்றிடும். என்னோட அன்பு நான் வச்சிருக்கிற காதல். பாட்டிமாக்கு ஞாபகம் இருந்திருக்கு. பாட்டிக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. போதும் நிறுத்து. உன்னோட இந்த சிரிப்பை நிறுத்து. போதும் நிறுத்து. அவன் தேவ், அவன் ஒரு திருடன். அவனோட மாய வார்த்தையில நீ அப்படியே மதிமயங்கி போயிடாத, புரியுதா? அவன் உன்னை ஏமாத்த பாக்குறான். அவன் உன்கிட்ட பேசுறது உண்மை இல்ல, பேசுறது எல்லாமே போய். அவன் பேசுற காதல் வார்த்தைகள்ல இது வரைக்கும் நடந்த எதையும் நீ மறந்துடாத. அவன் ஒரு கொலைகாரன். நான் ரொம்ப தீவிரமா இருக்கேன். என் முடிவில் நான் ரொம்ப தீவிரமா இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி பார்ட்டிக்கு நான் பிளான் பண்ணிருக்கேன். ஏன் பண்ண? எதுக்கு அந்த பார்ட்டிக்கு நீ பிளான் பண்ண? இன்னைக்கு ராத்திரியே பார்ட்டி வைக்கணும் நீ ஏன் சொன்ன? நான் அந்த பார்ட்டில என்ன பண்ண போறேன்? இல்ல அந்த பார்ட்டில பிருந்தா என்ன பண்ண போறா? பார்ட்டில எல்லாருக்கும் நான் திராட்சையா கொடுக்க போறேன். இல்ல, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? திராட்சைராவா? திராட்சைரானா என்ன? இப்படி ஒரு பேரை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அது என்ன நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? நான் எப்படி அதை சொன்னேன்? இல்ல, காம் டவுன் பிருந்தா, காம் டவுன். விஷாக்கா தான் சொன்னால கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு எல்லா சக்தியும் கிடைச்சிரும்னு. அதனாலதான் இப்படி நடக்குது. அதான் காரணமா இருக்கும். புரோகிதர் என்கிட்ட சொன்ன மாதிரி நான் எப்போ இதை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பரமேஸ்வரா, நான் எங்க அம்மாவை கண்டுபிடிக்க நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நான் எதையாவது பண்ணி அம்மா கிட்ட நெருங்கி ஆகணும். எப்படியாவது அவங்க கிட்ட பேசணும். ஒரு தடவை நான் எங்க அம்மா கிட்ட பேசினேன்னா அவங்க எங்க இருக்காங்க, என்ன பிரச்சனையில இருக்காங்கன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் என்ன பண்ணியாவது எங்க அம்மா கிட்ட பேசி ஆகணும். அப்புறம் இந்த திராட்சரானா என்னன்னு ஒன்றும் புரியலையே. அந்த டாலர் ஜொலிக்குது. அப்படின்னா பிருந்தாக்கு இந்த டாலர் திரும்ப கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி கடவுளே. பிருந்தா தயவு செஞ்சு இதை பாரு. பிருந்தா, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ரொம்ப கவனமாயிரு பிருந்தா, கவனமாயிரு. நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீங்க எங்க இருக்கீங்கம்மா? நீங்க எங்கதான் இருக்கீங்கம்மா? பிருந்தா, நான் சொல்ல வரதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுமா. இதை பாருமா. சகப்பு கொடி கோவிலா? அப்படின்னா இது நாகமணி கோவிலாச்சு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அப்படின்னா அம்மா அங்கதான் இருக்காங்களா?
இது என்ன இடம்? நான் எங்கதான் இருக்கேன், என்கிட்ட வந்துரு பிருந்தா, வந்துருமா. அம்மா அம்மா எங்க எங்க அப்படின்னா அம்மா அங்கதான் இருக்காங்க. அம்மா நீங்க அங்கதான் இருக்கீங்களா? அம்மா நீங்க பயப்படாதீங்கம்மா, நான் உடனே அங்க வரேம்மா. நான் உங்ககிட்ட வந்துடுவேம்மா, கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்திடுவேன். சீக்கிரமே என்கிட்ட வந்துரு பிருந்தா, இங்க இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்திடுமா. சீக்கிரமா வந்துரு பிருந்தா, சீக்கிரம் வாமா. All right guys, there's a party tonight. அப்ப மியூசிக் இருக்கும், டான்ஸ் இருக்கும், அப்ப கண்டிப்பா சரக்கும் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஏய் நிறுத்துங்கடா. It's my reception party. இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்கடா. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுல இருக்கிறது பிருந்தாவோட கெஸ்ட் லிஸ்ட், இவங்க எல்லாருக்கும் கால் பண்ணுங்க. ஆனா அவங்கள பேசி இன்வைட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாவும் அமைதியாவும் பேசணுங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே? எல்லாம் ஆல் ரைட், கேரி ஆன். ஓகே. நான் முதல்ல பிரீத்தியை தான் கூப்பிடுவேன். ஏய் இல்லடா, த்ரிஷாவும் சன்னாவும். கைஸ் இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. சீஃப் கெஸ்ட் யாருன்னு தெரியுமா? பிருந்தா தான் பார்ட்டியை ஹோஸ்ட் பண்றா, ஆனா அவளே காணுமே. ஆக்சுவலி ரிசப்ஷனுக்காக நான் பிரைட்ஸோட சில அவுட்ஃபிட்ஸ் பார்த்தேன், அதை அவர்கிட்ட காட்டணும். Thank you so much, பட் அவ அதை செலக்ட் பண்றதுக்கு தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். பார்ட்டி கொடுத்த ஜுவல்லரி கிஃப்ட்டுக்கு மேட்சிங் ஏதாவது தேடுறதுக்காக போயிருப்பா. ஓ தட்ஸ் கிரேட். இன்ஃபேக்ட் என்கிட்ட அவ தெளிவாவே சொல்லிட்டா, அவளுக்கு எந்த உதவியும் தேவையில்லையா, சிங்கிள் ஹேண்டடா எல்லாத்தையுமே அவளே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஆனா என் கிரெடிட் கார்டை வாங்கிட்டு போயிட்டா. ஓ அது போதுமே. எழுதிட்டேன். அண்ணா எவ்வளவு கெஸ்ட்டை கூப்பிடலாம்ண்ணா? எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பிருந்தா என்னதான் பண்ண போறா? நீ இப்போ அந்த ரூமை பத்தி என்கிட்ட சொன்னல பிருந்தா, அதை வச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் தான் அந்த ரூம் கண்டிப்பா இருந்தாகணும். பண்டிதரியா, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும். இந்த திரக்ஷானா என்ன? அதை பத்தி உனக்கு தெரியுமாமா? இல்ல எனக்கு எதுவும் தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த வார்த்தை என் வாயில வந்துருச்சு. ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரியல. அது என்ன பொருள், அதனால என்ன நடக்கும்? இல்ல அது ஒரு உண்மையை சொல்ல வைக்கிற பானம். அது நாகரிகளால மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனா அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்புல என்ன மாற்றங்கள் வரும்ன்றத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த சோறாத்தான் இருக்கணுமா? இதோட வாசல் எங்கன்னு எனக்கு தெரியலையே. ஆனா நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த சோறுக்கு பின்னாடி தான் இருக்கணும். பிருந்தா, அவசரப்படாத. இந்த லாக்கெட்டோட உதவியால முயற்சி பண்ணுமா? இந்த இடம் தான் அது. நான் இந்த இடத்தை தான் பார்த்தேன். அம்மா இங்கதான் இருக்காங்க. ஐயோ பிருந்தா, பிருந்தா பார்த்து காலடி எடுத்து வைமா. இது வில்வ இலை, நாகரிகளுக்கு ஆகாது. இதெல்லாம் என்ன? அம்மா எங்க? பண்டிதரையா இங்கதான் இருந்தாங்க. நான் தான் பார்த்தனே. அம்மா இங்கதான் இருந்தாங்க. அம்மா
மா பண்டதறியா நான் தான் பார்த்தேன்னு சொன்னல, அம்மா இங்கதான் இருந்தாங்க. இந்த இடம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அம்மாவோட உருவத்தை நான் பார்த்தேன். இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. மா அம்மா என்ன விடு விடுன்னு சொல்றேன்ல. என்ன விடு என்ன விடு. விஷாக்கா கொஞ்சம் அன்பாதான் கூப்பிட. என்ன இருந்தாலும் நான் உன்னோட உயிர் தோழி இல்ல. என்ன அப்படிதானே? அப்படிதான் நான் உன் பொண்ணுகிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். அவளை பொறுத்த வரைக்கும் நாம 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கூட விடுவோம். உன் பொண்ணு வந்து உன்னை காப்பாத்துவான்னு நினைக்காத. அவளை உன் பக்கத்துல என்னைக்கும் நெருங்க கூட விட மாட்டேன். என்னைக்கும் விட மாட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அவளை தேடி போயிடுவேன். இனிமே என்ன பண்ண போற? உன் பொண்ணை இனிமே எப்படி நெருங்குவ? எனக்கு தெரியும். இது மூலமா தானே நீ எங்க இருக்கன்றத அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறமும் அவளுக்கு தகவல் எல்லாமே போய் சேரும். ஆனா அதை நான் சொல்லுவேன். அவளை நான் தேவையில்லாத பல இடத்துக்கு அனுப்பி வைக்க போறேன். அவளும் உன்னை தேடி அலைய போறா. இது ரொம்ப நல்லா இருக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. வேணும் விஷாக்கா. சும்மா கத்தாத. எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும். எனக்கு நாகமணி வேணும். சிவப்பு கொடி கோயில் போறதுக்கான வழி தெரியணும். நாகமணியை நான் கண்டிப்பா அடைஞ்சிருவேன். ஆனா அதுக்கு உன் பொண்ணு குறுக்க வரக்கூடாது. அதுக்காக தான் நான் உன்னை அடைச்சு வச்சிருக்கேன். ஏன்னு தெரியுமா? நான் நாகமணியை அடைய போறதே உன்னை வச்சுதானே. முதல்ல என்னை எப்படியாவது போக விடு. இந்த இடத்துக்கு வரலாம், ஆனா இங்கிருந்து வெளியில போகவே முடியாது. இந்த இடமே அப்படிதான். நீ இனிமே இங்கதான் இருக்க போற. இந்த இடத்துக்கு யாராலையும் வர முடியாது. உன்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. உன் பொண்ணாலையும் நிச்சயமா இங்க வரவே முடியாது. நான் அவளை இங்க வரவும் விட மாட்டேன். இனிமே வருஷ கணக்குல நீ இங்கதான் அடைஞ்சு கிடக்க போற. வேண்டாம், நில்லு விஷாக்கா. நில்லு நில்லு நில்லு. போகாத, நில்லு விஷாக்கா. விஷா ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் பொண்ண நான் எப்படிதான் சந்திக்க போறேனோ? நான் எங்க இருந்து எப்படி தப்பிக்க போறேன்? விஷாக்கா 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 எங்க போயிட்டாவ? நீ உள்ள இல்லையா? நான் ஒரு வேலையா வெளியில போயிட்டு வந்தேன். சரி, அது இருக்கட்டும். நீ உள்ள வா. உனக்கு ஏதாவது தெரிய வந்ததா? எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு கிடைச்ச சிக்னலை வச்சு நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எதிரிங்க என்னோட அம்மாவை அந்த இடத்துல இருந்து கடத்திட்டாங்க. என்னால என்னோட அம்மாவை பார்க்க முடியல. என் அம்மாவை என்னால காப்பாற்ற முடியல. அவங்க என்ன பிரச்சனைல இருக்காங்கன்னு எதுவும் தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உன்னோட வலி என்னன்னு எனக்கும் புரியுது. இது பண்ணது யாரா இருக்கும்? இத பண்ணது நான் தான் பிருந்தா. ஆனா இதை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. சரி, எனக்கு இதை மட்டும் சொல்லு. நீ போன விஷயத்த இங்க இருக்கிற யார்கிட்டயும் சொல்லல? தேவ் கிட்ட? இல்ல, தேவ நான் கூட்டிட்டு போல. நான் போய் சொல்லிட்டு தான் போனேன். பார்ட்டிக்கு ட்ரெஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனேன். அதனால அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, அவன் ரொம்ப மோசமானவன். அந்த தேவும் பின்னாடி வந்திருப்பான் தான் நான் நினைக்கிறேன். அங்க வந்து அவன் தான் உங்க அம்மாவை எங்கேயாவது மாத்திருக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதை தவிர என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. நானும் கேள்விப்பட்டேன். பார்ட்டிக்கான பிளான், ஆட்டம் பாட்டம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த பார்ட்டில வெறும் ஆட்டம் பாட்டம் மட்டும் இருக்காது. அந்த பசங்க எல்லாருக்கும் நான் திராட்சரா கொடுக்க போறேன். திராட்சராவா? அத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நீ எங்க கேள்விப்பட்ட? உனக்கு இதை யாரு சொன்னது? எனக்கு இதை யாரும் சொல்லல. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டது கூட இல்ல. ஆனா திடீர்னு அந்த வார்த்தை என் மனசுக்குள்ள வந்துச்சு. இல்ல, இது எனக்கு நல்லதா படல. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு இதை பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாதானா? அப்ப நீ என்கிட்ட சொன்னது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா என்னோட சக்தியெல்லாம் எனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னல. ஒரு இச்சாதாரியா எனக்கு எல்லாமே தெரிய வரும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிய வந்துச்சு.
இது அதோட ஆரம்பம் தான். அப்படி நடக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கு அவளோட சக்தி வந்துடும். அப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த தேவ் கிட்ட இருந்து நாகமணியை வாங்கி ஆகணும். இல்லைன்னா இவளுக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்தா எனக்கு தான் பெரிய ஆபத்து. அப்புறம் இவளே தேவை என்கிட்ட இருந்து காப்பாத்திடுவா. ஆனா இந்த தக்ஷராவை எப்படி பண்றது? அப்புறம் நீ என்ன யோசிக்கிற? சொல்றது புரியுதா? என்ன? தக்ஷராவை எப்படி பண்றது? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லு. இதை எப்படி பண்ணணுங்கிறத என்னால சொல்லி கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே தெரிய வரும். நந்திதாவோட மரணத்தை பத்தியும் உனக்கு தெரிய வரும். சொல்லு. அது அது எனக்கும் தெரியாது. நான் வேற வம்சத்தை சேர்ந்தவ. எங்க வம்சத்து நாகநாகினிகளுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. அப்படின்னா நீ எங்களோட வம்சத்தை சேர்ந்தவ இல்லையா? நாம ஒரே வம்சம் இல்லையா? நீ சேஷ நாக வம்சத்தை சேர்ந்தவ. நாகமணியோட சாமியோட வம்சம். அப்படி இங்க பாரு, இத பத்திலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்ப அதை எப்படி பண்ணணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. லிலி, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அத பார்த்தா கீதாஞ்சலி ஒரு மாதிரி ஆயிடுவா. அப்படியா? உண்மையை சொன்னா எனக்கு இறங்கி போயிடுவா. வாயை மூடுங்க. போதும் போதும். எங்க போனா நம்மளோட ஆர்டி இன்வெஸ்டர்? ஓ சாஃப்ட் பிட். நானும் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்பட நடுவுல கிராஸ் லைன்ல வந்த? ஒழுங்கா பொடியில ஓங்கி உதச்சிருவேன். இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. பிருந்தாவா பண்ணா? பிருந்தா தான் பண்ணா. அவ நம்மளுடைய குடும்பத்தையும் அவளுடைய குடும்பமா பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்குவாப்பா, கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவா. இதெல்லாம் அவளோட ஐடியா தானே. அப்ப சந்தோஷமா இருக்கா. நம்ம குடும்பத்தோட ஒண்ணு சேருவா. என்ன தவிர என்ன? ஒண்ணு இல்ல, உட்காருங்க. சரி. பாட்டி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான் இருக்கேன். பாட்டி, இது உங்களுக்காக தான். வாங்க பாட்டி, சேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா கிளாஸையும் இடிச்சுக்கணும். அப்படியா? பாட்டி, கிளாஸை இடிக்கணும், உடைச்சிடக்கூடாது. என்ன சிக்கங்க இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க? என்னக்கா ஆச்சு? வெளிய பார்ட்டி நடக்குது பாத்தீங்கல்ல? ஆடுறாங்க, பாடுறாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு கண்டா நம்மளும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ண நல்ல ஐடியாஸ் எல்லாம் வரலாம்லக்கா. உங்களுக்கு வந்து வாச்சிருக்கிற மருமக அந்த மாதிரி. சாரி பெரியம்மா, சாரி. நீ இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. நான் எப்போ ரெடி ஆயிட்டேன். எங்க வம்சத்துல முதல் முறையா நகையே இல்லாம ரெடி ஆயிருக்க. அதனாலதான் ரெடி ஆகல. நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரி, நான் என் கையிலேயே வச்சிருக்கேன். நான் போட மறந்துட்டேன். சாரி, இப்போ உடனே போட்டுக்கிறேன். அச்சச்சோ, நெக்லஸ் எல்லாம் வைரத்துல போடணும் இல்ல தங்கத்துல போடணும். அப்பதான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். விலை உயர்ந்த பொருளை தான் போடணும். கடையில வாங்குற எந்த பொருளுக்கும் ஒரு விலை இருக்கும்ல. ஆனா அன்பால கிடைக்கிற பொருள் விலை மதிப்பு இல்லாதது. இந்த நெக்லஸ் பாட்டிமா எனக்கு அன்பா கொடுத்தாங்க. இது தங்கமா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இது விலை மதிப்பு இல்லாதது. போதும், தாங்க முடியல, நிறுத்து. கேட்டல்ல, பண்டிதரோட பொண்ணாச்சே, நல்லா பேசுறது ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. தப்பிக்கணும்னா என் கூட வா. எனக்கு இப்பவே கண்ணு கட்டுது. முடியலப்பா சாமி. இந்த லாக்கரை தானே நான் அப்ப லாக்கெட் மூலமா பார்த்தேன். அப்படின்னா இந்த பொருளை தான் அம்மா எனக்கு காட்டணும்னு நினைச்சிருக்காங்க. இந்த லாக்கர். இதுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு பொருளை நான் பார்க்கணும்னு அம்மா நினைச்சிருக்காங்க. ஆனா இதை எப்படி திறக்கிறது? இப்போ கண்ணுல இருந்து என்ன வந்துச்சு?
ஓபன் ஆயிடுச்சு. இதுவா இருக்காதே. அம்மா இதை காமிக்கணும்னு கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. நிச்சயமா வேற ஏதோ தான். இதுக்கும் உள்ள அம்மா அம்மா எங்க போனாங்க? ஒருவேளை இதுதான் திராட்சராவா? அப்படின்னா அம்மா எனக்கு இந்த திராட்சராவை காட்ட தான் விரும்பினாங்களா?